ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனோஜ்கி சேனல். இந்த விலாகில் குதிரைவாலி அரிசியில் தோசை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதை தான் பார்க்க போகிறோம். சிறுதானியங்கள் பொதுவாகவே ரொம்பவே நல்லதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அது குழந்தைங்க அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு இந்த மாதிரி இட்லி தோசை அந்த மாதிரி ட்ரை பண்ணால் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அரிசி தோசை மாதிரியே தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு வந்து நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2.25 டம்ளர் அளவுக்கு வந்திருக்கு. அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இந்த டம்ளர்லேயே ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு உளுந்தும் சேர்த்துருக்கேன். இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா கழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். கழிஞ்சு எடுத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரம் ஊற விட்டுடலாம். இது நல்லா அலசி தண்ணியை வெளியில் விட்டுட்டு 2-3 டைம் அலசி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதை வந்து கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஆட்டிருச்சு. இதை வந்து மறுபடியும் பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு 6 மணி நேரம் இல்லாட்டி 7 மணி நேரம் நல்லா அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த அளவுக்கு உப்பி வந்துருச்சு. நல்லா தோசை மாவு மாதிரியே வந்துருச்சு. அரிசி மாவு எப்படி நம்ம தோசை ஊற்றுவோமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். இன்னும் குதிரைவாலி அரிசிங்கிறனால கொஞ்சம் லைட்டாக கசப்புத்தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து கூட வேணால் அரிசி கொஞ்சம் சேர்த்துறனாலும் சேர்த்திக்கலாம். இல்லை கம்பு ராகி அந்த மாதிரி ஏதாவது சேர்த்துறனாலும் சேர்த்திக்கலாம். இது மட்டும் தனியாக ஊற வச்சு அரைக்கும்போது கொஞ்சம் லைட்டாக கசப்புத்தன்மை இருக்கும். குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்கன்னா அது கூட கொஞ்சம் நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் கம்பு ராகி இல்லை அரிசி ஏதாச்சும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லதும் கூட. எப்படியாவது குழந்தைங்களுக்கு சிறுதானியத்தை சின்ன வயசுலேருந்தே சேர்த்து பழக்கிடணும். அப்புறம் பெருசாகிட்டாங்கன்னா அவங்கள வந்து மாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வழியில் சிறுதானியத்தை சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வரணும். அது அவங்களுக்கும் ஒரு வந்து ஹெல்த்தாகவும் இருக்கும், நம்மளுக்கும் குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாக கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா வரும். இதே மாதிரி எல்லா சிறுதானியத்துலேயுமே ட்ரை பண்ணலாம். ஆனால் இன்னும் குதிரைவாலி மட்டும் கொஞ்சம் வந்து கசப்புத்தன்மை மாதிரி இருக்கும். லைட்டாக கசப்புத்தன்மை மாதிரி இருக்கும். அது வந்து நம்மளாம் சாப்பிடல, குழந்தைங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்கன்னா அதுக்கு கூட வந்து வேறு ஏதாச்சும் ஒரு சிறுதானிய கம்பு ராகியோ இல்லைன்னா அரிசி கூட கொஞ்சம் 1 டம்ளர் அளவுக்கு கலந்துக்கலாம். மற்றபடி ரொம்பவே ஆரோக்கியமானதும் கூட. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரம்பத்தில் அரிசி கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பழக்கிட்டு அதுக்கப்புறமா தனியாகவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே ஹெல்த்தும் கூட. அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.